வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்னைக்கு வீடியோவில் வந்து என்கிட்ட டெலிகிராம் குரூப்பில் நிறைய பேர் கேட்டுருக்கிற ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போ CBT 2 எக்ஸாம் வரும், அதாவது RRB NTPCக்கு எப்போ CBT 2 எக்ஸாம் வரும் இதை கேட்குறாங்க. என் மார்க் வந்து இவ்வளோ இருக்குது, நான் CBT 2க்கு ப்ரிப்பேர் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால நான் அதையும் வச்சுருக்கேன். எப்போ டேட் வருது, யார் யாரெல்லாம் CBT 2 எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா எதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்க போது, சின்ன வீடியோ தான். ஒரு 10 மினிட்ஸில் நான் வந்து முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். அடுத்தது 4வது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நான் சிம்பிளாக நான் சொல்கிறேன். அது டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்டாகவும் அதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் டேட் வந்து எப்போ அப்படிங்கிறத நான் வந்து ஒரு அனுமானத்தில், என்னுடைய அனுமானத்தில் நான் சொல்லலை, ஒரு ப்ரூஃபோட தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ், அதாவது நாங்கள் வந்து அட்டன் பண்ண அந்த RRB NTPC 2019 அந்த எக்ஸாமில் என்ன ஒரு இதை ஃபாலோ பண்ணாங்களோ அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? நீங்கள் அது நான் வந்து நானாக போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் RRB சென்னை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். RRB NTPC 2019 ப்ரீவியஸ் நோட்டீஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் போயிட்டு டேட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாம் டேட் எப்போ வரும், அதாவது நமக்கு வந்து CBT 1 முடிஞ்சு போச்சு, CBT 2க்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி நான் இதில் போட்டிருக்கேன். பாருங்கள், எக்ஸ்பெக்டட் டேட் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு கரண்ட்டாக ஜூலை மந்த் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஜூன் எண்ட்லேயே ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அட்டன் பண்ணும் போதெல்லாம் எக்கச்சக்க ஃபேஸஸ் போச்சு. ஓகேவா? 7th ஃபேஸ்லாம் போச்சு. அதை நீங்கள் போயிட்டு அந்த நோட்டீஸில் பார்த்தா தெரியும். நிறைய எக்ஸாமில் வந்து கேன்சல் ஆகி திருப்பி மறுபடியும் அந்த எக்ஸாம் வந்து நடத்தினாங்க. அப்போ அதனால் 7 ஃபேஸாக போச்சு. இப்போ நான் வந்து 20 இதில் போட்டிருக்கிறத பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்குது, என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் ஃபேஸ், அதாவது CBT 1 லாஸ்ட் ஃபேஸு 7th month of 2021 நடந்திருக்கு. ஓகேவா? அதாவது CBT 1 7th month of 2021 முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் 2022 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரிசல்ட், அதாவது ரிசல்ட்டுன்னா என்ன ரிசல்ட், அதாவது வந்து இந்த இதுக்கு இடையில வந்து நிறைய விஷயங்கள் நான் போடாமல் விட்டுருக்கேன். சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக. இது வந்து CBT 1 எண்டான டேட்டு. ஓகேவா? எண்டான டேட்டு எல்லா CBT 1 முடிஞ்சால் தான் CBT 2 எல்லாருக்கும் காமனாக நடத்த முடியும். சரியா? அதாவது ஏதாச்சும் ஒரு ஜோனுக்கு வந்து எக்ஸாம் நடக்காமல் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ரீஜனுக்கு நடக்காமல் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு மொத்தமாக தான் அவங்க CBT 2 வைப்பாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்போ எக்ஸாம் இருக்குங்கிறத வச்சு தான் நான் ஒரு அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் CBT 1 எண்டான டேட் வந்து 7th month 2021. நான் டேட் எல்லாம் எக்ஸாக்டாலாம் போட வேண்டான்ட்டு சும்மா 7th month மட்டும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இருந்து இங்கே வரதுக்குள்ளேயும், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் 2022 ரிசல்ட்டை போடுறாங்க. எது? CBT 1 ரிசல்ட்டை போடுறாங்க. அப்போ இதுக்கிடையில் என்னென்ன இருக்குன்னா அப்ஜெக்ஷன் இருக்கும். அப்ஜெக்ஷன்னா என்னென்னா, நீங்கள் போட்ட கொஸ்டின் போட்டிருப்பீங்கல்ல, அதில் வந்து நான் இதை கரெக்டாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் தப்பாக எனக்கு வந்து மார்க் கொடுக்கல அப்படின்னு சொல்கிற அந்த அப்ஜெக்ஷன் அது வந்திருக்கும். அதுக்கடுத்து ரிவைஸ்டு ஆன்சர் கீ வந்திருக்கும். அதுக்கடுத்து ஸ்கோர் கார்டு வந்திருக்கும். இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்குது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு CBT 1 ரிசல்ட் வரதுக்கு எவ்வளோ மந்த் ஆயிருக்குன்னு பாருங்க. 7th month, அந்த மந்தோடைய எண்டே வச்சுக்கிட்டாலும் 8, 9, 10, 11, 12 கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு மேலே, என்ன மோர் தென் 5 months ஆகுது எதுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு. ஓகேவா? மோர் தென் 5 months. ஓகேவா? எதுக்கு? CBT 1 ரிசல்ட் வர்றதுக்கு. அப்போ ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ CBT 2 எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து 4th monthக்குள்ளே ஒரு 3 months. ஓகேவா? 3 months எடுத்துக்குது. ஓகேவா? ரிசல்ட் வந்த பிறகு CBT 2 நடத்துறதுக்கு 3 மாதம் எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து அர்ஜென்ட் பேசிஸில் நடந்தது. சொன்ன போனால் 2019 பண்ண கால்ஃபாருக்கு இவ்வளோ நாள் எடுத்து, அப்போ வேகமாக பண்ணாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு CBT 2க்கு 8 மாதம் தாராளமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் CBT 2க்கு நான் சொல்கிற ஒரு டைம் என்ன அப்படின்னா, மினிமம் 6 months to மேக்ஸிமம் 10 months வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நான் வந்து அர்ஜென்ட் பேசிஸில் போட்டாலே 8 மாதம் சொல்லியிருக்கேன். மினிமம் 6 months to மேக்ஸிமம் 10 months வரைக்கும் நமக்கு CBT 2க்கு டைம் இருக்கலாம். அப்போ நமக்கு லாட் ஆஃப் டைம் இருக்குது. நீங்கள் தாராளமாக சூப்பராக என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா?
ஓகே. இப்போ அடுத்து டைப்பிங் ஏன் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னா, 7th மந்த் அதாவது CBT 2 முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டைப்பிங் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். ஓகேவா? டைப்பிங் டெஸ்ட் எதுக்குன்னா, நீங்க வந்து இந்த சீனியர் கிளர்க்கு, அதே மாரி ஜூனியர் கிளர்க்கு, அதாவது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்ல ஜூனியர் கிளர்க்கு, JAA ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட், இதுக்கெல்லாம் வந்து டைப்பிங் கண்டிப்பா பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஒரு 3 மாசம் இருக்குது. நீங்க CBT 2 ரிசல்ட் வந்த பிறகு நீங்க டைப்பிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இப்ப இருந்தே சும்மா டைப்பிங் கிளாஸ் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நான் வந்து டைப்பிங்ல ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு காரணம் வந்து கடைசி ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல போயிட்டு நான் டைப்பிங் கிளாஸ் போனது தான். ஸோ உங்களுக்கு நான் வந்து சொல்றது அட்வைஸ் என்னன்னா, இப்போ இருந்தே கூட அதை CBT 1 நான் 70+ எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக CBT 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ டைப்பிங்க்கு இப்போ இருந்தே நீங்கள் சும்மா ஒரு கிளாஸ் போங்க. நம்ம வந்து கத்துக்கிறதுல வீணா போகுதுன்னு நினைக்காதீங்க, டைம் வீணா போகுதுன்னு நினைக்காதீங்க. இல்லை ஓகே, நான் வந்து CBT 2 எழுதின பிறகு கூட நான் கான்ஃபிடென்ட்டாக எழுதியிருக்கேன், அப்படி அதுக்கப்புறம் கூட நான் டைப்பிங் போயிருக்கேன்னா தாராளமாக நீங்கள் CBT 2 எழுதின பிறகு கூட நீங்கள் டைப்பிங் போயிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இது நமக்கு வந்து என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ நமக்கு 8 மந்த்ஸ் தாராளமாக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து இப்போ CBT 1, ஏன்னா CBT 1 வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களும் சரி, SSC எக்ஸாம் படிக்கிறவங்களும் சரி, ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, கிளியர் பண்ணிடுவாங்க. CBT 2க்கு கோட்டை விட்டுருவாங்க. அப்போ அந்த CBT 2 நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 8 மாதம் தான் நமக்கு கண்ணு முன்னாடி வந்திருக்கிற ஒரு ஹோப். ஓகேவா? அந்த 8 மாசத்துல தாராளமா அடிச்சு தூக்கிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பெக்டட் டேட் வந்து 6ல இருந்து 10 மாசம் சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ ஆரம்பிச்சாலே 6 மாசம் இருக்கு. தாராளமா போதும் CBT 2க்கு. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 8-9 மாதம் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து டேட் வந்து அப்போ நமக்கு வந்து எப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு எப்போ வரலாம் அப்படின்னா, ஒரு 6 மாதம் வச்சாலே, ஓகேவா, 6 மாதம் வச்சாலே நமக்கு வந்து Jan 2026. ஓகே, 10 மாதம் வச்சோன்னா April 2026. இது வந்து CBT 2 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து Jan to Aprilக்குள்ளே நமக்கு CBT 2 நடக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஜான் அல்லது பிப்ரவரி, நம்ம வந்து ரொம்ப வேகமாக வச்சாலே பிப்ரவரி வந்துடும். ஓகேவா? பிப்ரவரி, ஜான் கூட விட்டுருங்களேன், பிப்ரவரி 2026 நமக்கு வந்து CBT 2 இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு டேட்டை வந்து இது பண்ணியாச்சு. இது வந்து யாருக்கு அப்படின்னா, CBT 1ல் 70+ ஸ்கோர் எடுத்தவங்க தாராளமாக நீங்கள் வந்து CBT 2க்கு படிங்க. ஓகேவா? 70+ ஸ்கோர் எடுத்தவங்க தாராளமாக படிங்க. இது கேட்டகரி பொறுத்து நான் சேஞ்ச் பண்ணுவோம். நான் பொதுவாக சொல்லிட்டேன் 70+. நீங்கள் வந்து உங்களுக்கு ரா ஸ்கோர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஸ்கோர் கார்டு வந்திருக்கும். அந்த ரா ஸ்கோர் 70+ இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் CBT 2க்கு படிக்கலாம். ஓகேவா? 70+ இருக்கிறவங்க, 60+ இருக்கிறவங்களும் படிக்கலாம்பா. நான் வந்து கேட்டகரி வைஸாலாம் நான் சொல்லலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். இந்த வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எக்ஸாம் எழுதுன எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய மார்க்ஸை கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேட்டகரியோட சேர்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வச்சு ஒரு டேட்டாவை எடுக்கலாம். இல்லை, நான் எனக்கு வேகமாக வேணும், நான் உடனே பார்க்கணும், உடனே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ரேங்க் ஐக்யூங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? அதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். உங்கள் ஸ்கோர் கார்டு லிங்க் வந்து இருக்கிற வரைக்கும். ஓகேவா? ரேங்க் ஐக்யூங்கிறத இப்போவே நான் இந்த வீடியோவே நான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கணும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் டைட்டாக இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் வீடியோவும் நான் போடலை. ரேங்க் ஐக்யூவில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுடைய இது லிங்க் முடிஞ்சு போச்சுன்னா அதில் போட முடியாது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை வச்சு ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, 70+ ஸ்கோர் உங்களுக்கு, அதாவது 70+ ரா ஸ்கோர்னா நீங்கள் மைனஸ்லாம் போக உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அந்த ரா ஸ்கோர் அது எவ்வளோ வருது. நார்மல் ஸ்கோரை பற்றி பேசல. நார்மல் ஸ்கோர் வந்து கூடும். ஓகேவா? கண்டிப்பாக கூடும். குறைய 1-2 வேணால் குறையலாம். நார்மல் ஸ்கோர் கண்டிப்பாக கூட தான் செய்யும். நான் ரா ஸ்கோர் 70+ இருக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணுங்கன்னா, CBT 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? நான் சொல்ல வந்த விஷயம் என்னது, எக்ஸ்பெக்டட் டேட்டு, அடுத்தது நான் சொல்ல வந்தது யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ 70+ இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் டேட் என்னது, நமக்கு 6 மந்த் ரொம்ப இது பண்ணாலும் ஒரு இன்னையிலேருந்து 6th மந்த் அல்லது 10th மந்த் இதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக CBT 2 நடந்துரும். ஓகேவா? இது வந்து நான் அந்த 2 மாதம் முன்ன பின்னங்கிற அந்த ஒரு இதை வச்சு நான் போட்டிருக்கேன். ஓகே, 8 மந்த்ஸ் நமக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்ததில் இருக்குது. 2 மந்த்ஸ் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை, நான் வந்து 70, நான் 50+ தான் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு ரயில்வே பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பயப்படாமல் இருங்க. கிளியர் ஆனச்சுன்னா நல்லது தான். ஒருவேளை கிளியர் ஆகலைன்னா அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அடுத்த டெக்னீஷியன் போட்டிருக்கேன் பாருங்க, இவ்வளோ வேகமாக அடுத்த ரெக்ரூட்மெண்ட்லாம் போடுறதில்லை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண டைம்லலாம். அப்போது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு, ஏன்னா நான் வந்து ஜெயிலில் ஃபெயில் ஆகிட்டு தான் நான் அடுத்த NTPC பாஸ் பண்ணேன். அப்போது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வந்து அடுத்ததை பாஸ் பண்ணுன்ற ஒரு வேகத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ பயப்படாமல், நான் வந்து கம்மியான ஸ்கோர் எடுத்தாலும் அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்குது, சேனலில் லிங்க்கையும் நான் வைக்கிறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதுலேயும் டவுட்ஸ் கேட்குங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் டவுட்ஸை கிளியர் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? சரி, இப்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன்,
இப்போது நம்ம வந்து என்ன ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் நான் வந்து சிபிடி 1 எல்லாமே ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சிபிடி 2க்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயங்கர கஷ்டமாக இருக்கும், அப்போ நான் வந்து பயங்கரமான சம்மெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுறேன், இப்போது பேங்க் எக்ஸாமில் உள்ள அந்த டேட்டா அடாப்டேஷன்லாம் எடுத்து சால்வ் பண்ணுறேன், எஸ்எஸ்சியில் உள்ள அட்வான்ஸ் மார்க்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தப்பான ரூட்டில் போக பார்ப்பாங்க. அதை பண்ணாதீங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது டோன்ட்டை சொல்லிடுறேன். ஓகேவா? அதை பண்ணாதீங்க. நமக்கு வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் வராது, ரொம்ப லோ லெவல்லையும் வராது. பேங்க் எக்ஸாம் அளவுக்கு ஆப்டிடியூட் கஷ்டமாகவும் இருக்காது, எஸ்எஸ்சி அளவுக்கு அட்வான்ஸ் மார்க்ஸ் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ப்ரிலிம்ஸில் என்ன, அதாவது சிபிடி 1ல எந்த லெவலில் ஃபேஸ் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒரு 50% 70% டிஃபிகல்ட்டி லெவல் கூடும். அவ்வளோதான், அந்த லெவல் தான் இருக்கும். உங்களுக்கு எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா டைமை மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, டோன்ட்ஸை சொல்லிட்டேன், இதை பண்ணாதீங்க அப்படின்ட்டேன். டூஸை பார்ப்போம். இப்போ நான் வந்து சொன்னது என்னது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற ஒரு சில விஷயத்தை நம்ம கஷ்டமான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. அப்போ என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எக்கச்சக்க சோர்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓல்டு கொஸ்டின் நமக்கு டைமும் நிறைய இருக்குது. ஓல்டு பேப்பர்ஸை எடுத்து டைமை வச்சு நீங்களே சால்வ் பண்ணுங்க. 1.5 மணி நேரம் வச்சு நீங்களே சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. சால்வ் பண்ணிட்டு நீங்களே அதை திருத்தியும் பாருங்கள். நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது. இந்த டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் போட்டாலே பழைய கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதை சால்வ் பண்ணுங்கள். டெய்லி கண்டிப்பாக ஒரு சிபிடி 2 கொஸ்டின் நீங்கள் போட்டே ஆகணும். ஒரு நாளைக்கு 1 மார்க் அப்படிங்கிறது தாராளமாக போகும். டெஸ்ட்டு போடுறீங்க, அதை திருத்துறீங்க, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து இதில் தான் கிடைக்கும். டெஸ்ட் புக் மாதிரியான ஒரு சில ஆப். இதை வந்து ப்ரொமோஷன்லாம் நான் பண்ணலை. நான் எதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் எப்படி அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம், அதான் எனக்கு கிடைச்ச டைமில் நான் என்னென்னலாம் பண்ணணும், ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய விஷயத்த பேசியிருப்பேன். ஓகேவா? இப்போ நான் வந்து சொல்கிறது, நான் என்ன ஆப்பை ஃபாலோ பண்ணாலும் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ ஓல்டு பேப்பரை போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு ஓல்டு பேப்பரே போடுங்க. ட்ரெண்டு உங்களுக்கு தெரியும், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற அந்த ட்ரெண்டு தெரியும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறது தெரியும். சில பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் கேட்ட கொஸ்டின் லெவல் 3லையும் அதே பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் வந்திருக்கும். லெவல் 5ல் கேட்ட அதே பேட்டர்னை லெவல் 3ல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த எந்த செக்ஷனில் எடுக்கணுங்கிற அந்த வெயிட்டேஜை வந்து அவன் வந்து ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் ஓல்டு பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கே பண்ணும். இப்போ மொதல் 2 மாதத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஓல்டு சிபிடி 2 கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு நாள் நமக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பாருங்கள். ஜிகேலாம் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மோடிஜி வந்து என்ன பண்ணார்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ்க்குலாம் இப்போ வந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து அவருக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுத்தாங்க, அங்கே இப்போ நமக்கு பாரத் ரத்னா மாதிரி அங்கே என்ன டைட்டில் கொடுத்தாங்க, அதை படிங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்போது அந்த எந்த நாட்டுக்கு போனாங்களோ அதனுடைய, இப்போ கானாவுக்கு போயிருந்தார் அப்படின்னா கானாவுடைய கேபிட்டல் என்னது, அக்ரா. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் உங்களுக்கு ஜிகே வரும். அப்போ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெயின் தான். ஆனால் ஓல்டு பேப்பரை நான் ஏன் ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு போடுங்கன்னா, அந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். எந்த லெவலுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கான் அந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு சிபிடி 2 இருக்கும். ஓகேவா? நீங்கள் பயப்பட வேணாம். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டஃபராக இருக்கலாம். ஏன்னா என்ன ஆகுது, ஒரு 2 வருஷம் டிஃபர் ஆகல கடைசி சிபிடி 2க்கும் இப்போ 2-3 வருஷம் டிஃபர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சம் கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவலை கூட்டுவாங்க. அவ்வளோதான், ரொம்பலாம் கூட்ட மாட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த கடைசி 8 to 10 மாதம் நீங்கள் இப்போ இன்னிலேருந்து ஆரம்பிங்களா, என்ன கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்களோ அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கே ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஜிகே ஓரியன்டாக உள்ளதுக்கு. அடுத்தது நமக்கு நார்மலாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் வரும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் மாறுறாங்கன்னு வைங்களேன். அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து செகண்ட் தலித் சீஃப் ஜஸ்டிஸாக வர போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு தலித் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பாருங்கள். இப்படி தான் ஸ்ட்ராட்டஜிக்கே வரும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் நமக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு தான் நமக்கு வந்து ஒரு 50 to 75% கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? அது இப்போ புரியாது உங்களுக்கு. வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எதை பற்றி ரொம்ப காரசாரமாக பேசுகிறாங்களோ அதை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். அது எய்தர் அதை வச்சு ஒரு பாலிட்டி கொஷின் வரலாம், அல்லது ஒரு ஹிஸ்ட்ரி கொஷின் வரலாம், அல்லது ஒரு ஜியாகிரபி கொஷின். அது எங்கே நடந்துச்சு, அதில் எந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குது, அதை இப்போ ஒரு சிட்டியில் நடக்குதுன்னா அந்த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஓடிட்டு இருக்குது, இப்படி கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ நல்ல அவேராக படிங்க, ரொம்ப ப்ராடாக யோசிங்க. ஓகேவா? சிம்பிளாக படிங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இதை படித்தா போதும், ஆனால் அந்த இதைதான் சொல்லி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த விஷயத்த ப்ராடாக யோசிச்சு படிங்க. இவ்வளோதான் நான் சொல்கிற அட்வைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்.
ஓகே, இப்போ நான் பேங்கிங் படிக்கிறேன், எனக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் அந்த இது தெரியும், கரண்ட் அஃபேர்ஸை பற்றி படிச்சிருவேன். ஆனால் எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி நாலேஜ்லாம் இல்லை, எக்கனாமி பற்றிலாம் பெருசாக எனக்கு தெரியல அப்படின்னு வச்சிங்கன்னா அரிகன் ஜிகே புக் இருக்குது, அதை வந்து வாங்கிக்கோங்க. இது முக்கியமாக நான் சொல்கிறது பேங்கிங் படிக்கிற பசங்களுக்கு. ஓகேவா? பேங்கிங் ஏன்னா நானும் ஆரம்பித்தது வந்து நான் சொல்ல போனால் நான் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால்னு சொல்லிட்டு நிறைய இடத்த வச்சேன், நிறைய எக்ஸாம் எழுதினேன். ஆனால் முக்கியமாக ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து பண்ணது வந்து பேங்கிங்க்கு ரொம்ப நாள் படித்தேன். ஓகேவா? ஸோ அந்த பேங்கிங் பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குரிய அந்த இது வந்து இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து அதையும் சேர்த்து நான் உங்களுக்காக இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த அரிகன் ஜிகேல பேஸை வந்து படிச்சுக்கோங்க. அரிகன் ஜிகேல வந்து ஒரு 225 ஏதோ ஒரு எம்ஆர்பியில் வரும், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வேணால் அது அந்த இதை வந்து ஃப்ளிப்கார்ட் லிங்க் வேணால் நான் வைக்கிறேன். அந்த புக்கை வாங்கிட்டு நீங்கள் வந்து பேஸை படிச்சுக்கலாம். ஓகே, அந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அதுக்கடுத்து நான் சொல்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெர்ச் அதாவது லிங்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்களால படிக்க முடியும். இவ்வளோ போதும். இதை நீங்கள் அதாவது ஜிகேக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி இதெல்லாம் படிக்க போகிறீங்க. அது போக பழைய கொஸ்டினை போடுறீங்க, அதுக்கடுத்து புது டெஸ்ட் சீரீஸை வாங்கி அதை போட்டு பார்க்குறீங்க. இதை மட்டும் பண்ணுங்க ரிப்பீட்டடாக. உங்களுடைய ஒரு டெய்லி ஒரு 6 ஹவர்ஸ் ஷெடியூலாக இதை வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், CBT2 அடிக்கலாம், வேலையும் வாங்கலாம், வடக்கன்ஸை விட நீங்கள் நிறையவே மார்க் வாங்கலாம். சரியா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சோர்சஸ் இருக்குது. அவங்க ஏன் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்க சோர்சஸ் இருக்குது. நம்ம சோர்ஸை நம்மளே உருவாக்கலாமே. இப்படி தான் நான் வந்து நம்மளுடைய வழியை கொண்டு போகணுங்கிற என்னுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்டாக மட்டும் சொல்லாமல் ஒரு ட்ரெயினராகவும் நான் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அப்ரோச்சை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து கடைசியாக நான் சொல்லி முடிச்சிட்டேன், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். CBT2 எக்ஸாம், CBT1 எக்ஸாமை நான் நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு அனாலிசிஸ் வீடியோ போடலாம். ஓகேவா? யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த அளவுக்கு மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து வீடியோ போடலாம். இல்லைனாலும் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே என்ன பண்ணுறேன், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ப்ரிப்பேர் பண்ண முடியல, அதாவது நான் வந்து ரொம்ப லோ ஸ்கோர் 50 கீழே தான் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் பயப்பட வேண்டாம். அடுத்து நிறைய எக்ஸாம் இருக்குது. நானே நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டு தான் நான் வந்து தொடர்ச்சியான நிறைய எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமோட நமக்கு முடிய போகிறதில்ல, நிறைய எக்ஸாம்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க, உங்களுடைய எஃபர்ட்ஸை விட்டுறாதீங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங் அவர் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட்டும் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.